வணக்கம். இந்த வீடியோவில் வீட்டில் வேலை செய்வதற்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. உணவு தங்குமிடம் வழங்கப்படும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதுபோல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு வேலை ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை அசோக் நகரில் பிராமின் வீட்டில் சமையல் செய்ய ஆண் மற்றும் பெண் பிராமண சமையல்காரர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு 98 94 63 42 42 இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது வீட்டுடன் தங்கி சமையல் மற்றும் வீட்டு வேலை செய்ய ஆண்கள் பெண்கள் தேவை. மேலும் தகவலுக்கு 63 81 75 60 31 இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது தஞ்சாவூரில் வீட்டில் தங்கி சமையல் மற்றும் வீட்டு வேலை பார்க்க பெண்கள் தேவை. உணவு தங்குமிடம் வழங்கப்படும். திறமைக்கேற்ற நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலையில் விருப்பமுள்ள பெண்கள் 88 70 35 25 25 இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பெண் சமையல்காரர்கள் தேவை. கோவை சிங்காநல்லூரில் உள்ள வீட்டிற்கு சைவம் மற்றும் அசைவம் நன்கு சமைக்க தெரிந்த வீட்டில் தங்கி சமையல் வேலை செய்ய அனுபவம் உள்ள பெண் சமையல்காரர்கள் தேவை. வயது 40 முதல் 50 வயதுக்குள்ளே இருக்கணும். தக்க சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு 91 50 04 09 95 இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது சென்னையில் தங்கி வேலை பார்க்க பெண்கள் தேவை. பிறந்த குழந்தை பராமரிப்பு, மேல் வேலை, சமையல் வேலை அனுபவம் உள்ள பெண்கள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. 30,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் தகவலுக்கு 63 81 38 86 36 இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது சென்னை திருநின்றவூரில் இயங்கி வரும் முதியோர் இல்லத்தில் சமையலுக்கு ஆட்கள் தேவை. 50 முதல் 60 வயதுக்குள்ளே இருக்கணும். உணவு தங்குமிடம் வழங்கப்படும். சம்பளம் 12,000 ரூபா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு 93 44 93 81 30 இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசுங்க. அடுத்தது குழந்தை வீட்டு வேலை சமையலை கவனிக்க தங்கி தங்காமல் வேலை பார்க்க பெண் தேவை. உணவு தங்குமிடம் இலவசமாக கொடுக்கப்படும். சம்பளம் 20,000 முதல் 30,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. நிறுவனத்தோட பேர் சுபம் ஹோம் கேர் கோயம்பேடுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு 72 00 34 63 91 அல்லது 73 05 76 84 01 இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது சென்னையில் தங்கி அல்லது தங்காமல் வேலை பார்க்க சமையல் வேலை, மேல் வேலை, குழந்தை மற்றும் முதியோரை கவனிக்க ஆட்கள் தேவை. மேலும் தகவலுக்கு 74 48 58 27 13 இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது சென்னையில் தங்கி மற்றும் தங்காமல் வேலை பார்ப்பதற்கு சமையல், வீட்டு வேலை, குழந்தையை பார்க்க பெண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு 88 70 71 22 32 இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது வீட்டு வேலைக்கு ஆட்கள் தேவை. சென்னையில் ஒரு நபருக்கு வீட்டில் தங்கி வேலை செய்ய 40 வயதுக்குள் பெண் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு 87 78 83 28 72 இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பெண்களுக்கான வேலைவாய்ப்பு நிறுவனம். வீட்டு சமையல், நர்ஸ், ஆயா, வீட்டு வேலை இந்த வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. வீட்டுடன் தங்க பெண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. 20லேருந்து 55 வயதுக்குள்ளே இருக்கணும். 20,000லேருந்து 25,000 வரைக்கும் சம்பளம். நிறுவனத்தோட பேர் ஸ்ரீமதி ஹோம் கேர் கோவைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு 99 94 66 66 63 அல்லது 73 73 77 73 28 இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது கோவை பாப்பம்பட்டியில் வீட்டு வேலைக்கு பெண்கள் தேவை. மேலும் தகவலுக்கு 99 94 66 19 93 இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது தங்கி தங்காமல் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. 20,000லேருந்து 25,000 வரைக்கும் சம்பளம். சமையல் மற்றும் குழந்தை நோயாளிகளை பார்க்க ஆட்கள் கேட்டிருக்காங்க. பொன்னியம்மன் கோயில் தெரு, சாலிகிராமம், சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு 95 51 25 16 70 அல்லது 95 51 25 16 69
இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது, சென்னை முதியோர் இல்லத்தில் தங்கி பணிபுரிய குக் மற்றும் ஹெல்ப்பர்கள் தேவை. மேலும் தகவலுக்கு 87 54 88 88 88 இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அந்தந்த வீட்டு ஓனர் மற்றும் நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க. உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அந்த தொலைபேசி எண்ணை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க. மேலும் இதுபோல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு வேலை ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.